ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலை கோவிலின் பங்காரு வாக்கிலிக்குள்ளே இருக்கக்கூடிய தங்க கதவுகளில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பங்காரு வாக்கிலுக்குள்ளே நுழைந்த உடனே, அதாவது கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு உள்ள நுழைந்த உடனே நம்ம எதிரில் தெரியக்கூடிய துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இவர்கள் இருவருக்கும் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய தங்க கதவுகளை தான் பார்க்கிறோம். இந்த கதவுகள் மரத்தினால் செய்யப்பட்ட கதவுகள். மரத்தினால் செய்யப்பட்ட கதவுகளுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட தகடுகளால் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த தங்க கதவுகளை நல்லா உற்று பார்த்தோம்னா 8 வரிசைகள் இருப்பது தெரியும். ஒவ்வொரு வரிசையிலும் 4 சதுரங்கள் இருக்கும். மொத்தம் 32 சதுரங்கள் இந்த கதவுல அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சதுரத்திலையும் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உருவமுமே பெருமாளினுடைய ஒவ்வொரு நாமத்தை கொண்ட உருவங்களும், பெருமாளினுடைய ஆயுதங்களும், பெருமாளினுடைய தச அவதாரங்களும் இருக்கு. இந்த கதவுகளினுடைய ஃப்ரேம் போர்ஷனுடைய கீழ் பகுதியை உற்று பார்த்தோம்னா நம்முடைய வலதுபுறத்தில் சிம்மம் ஒன்று நிற்கக்கூடியதையும், நம்முடைய இடது பகுதியில் யாழி ஒன்று நிற்கக்கூடியதையும் பார்க்கலாம். இந்த தங்க கதவுகளுக்கு முன்னாடி துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் அவர்களினுடைய சைட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 பாவை விளக்குகள் இருக்கும். இந்த பாவை விளக்குகள் நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க, எப்போவுமே ஒளி கொடுத்துட்டு இருக்கும். இப்போது இந்த கதவுகளில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவங்கள் சாதாரணமாக நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் சுப்ரபாதம் சேவாவிற்காக அதிகாலை கோவிலுக்கு உள்ளே போகக்கூடியவங்க இந்த கதவுகளில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவங்களை நல்லாவே பார்க்கலாம். சுப்ரபாதம் சேவா சமயத்தில் இந்த கதவுகள் மூடி வச்சிருப்பாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் சுப்ரபாதம் சேவாவிற்கு போகக்கூடிய பக்தர்கள் இந்த கதவுகளில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவங்களை நல்லா உற்று பார்த்துட்டு வாங்க. இது உங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த கதவுகளில் இருக்கக்கூடிய 32 சதுரங்களையும் 1 2 3 4 அப்படின்னு நம்பர் போட்டு நம்ம வரிசைப்படுத்தி இருக்கக்கூடியதை வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய உருவங்கள் என்ன என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். பங்காரு வாக்கிலினுடைய கதவுகளை தான் நாம் இப்போது க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கோம். இந்த கதவுகள் திருப்பதியினுடைய நமூனா ஆலயத்தில் படம் பிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு சதுரத்திற்கும் ஒவ்வொரு எண் இருந்ததை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சதுரம் எண் 1 பெருமாளினுடைய ஆயுதமான சக்கரம் இருக்கும். சதுரம் எண் 2 வெங்கடேஷ பெருமாள் இருப்பார். சதுரம் எண் 3 மகா விஷ்ணு அமர்ந்திருப்பார். சதுரம் எண் 4 பெருமாளினுடைய மற்றொரு ஆயுதமான சங்கு இருக்கும். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய 4 சதுரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 2ஆம் வரிசை, 3ஆம் வரிசை, 4ஆம் வரிசை, 5ஆம் வரிசை, அதாவது சதுரம் எண் 5 தொடங்கி சதுரம் எண் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய 16 சதுரங்களில் விஷ்ணு பகவானினுடைய ஒவ்வொரு நாமங்கள் கொண்ட உருவங்கள் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஷ்ணு பகவான் மேல் நோக்கி இருக்கக்கூடிய தனது வலது கரத்தில் சக்கரம் வைத்திருப்பார். கீழ் நோக்கி இருக்கக்கூடிய வலது கரத்தில் கதை வைத்திருப்பார். மேல் நோக்கி இருக்கக்கூடிய அவரினுடைய இடது கரத்தில் சங்கு வைத்திருப்பார். கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அவரினுடைய இடது கரத்தில் தாமரை வைத்திருப்பார். பெருமாளை ஆயிரக்கணக்கான நாமங்கள் சொல்லி நம்ம வழிபடுறோம். இருந்தாலும் அவரினுடைய 24 நாமங்கள் மிக முக்கியமானது. தினமுமே சந்தியாவதனம் செய்யக்கூடியவர்கள் இந்த 24 நாமங்களை சொல்லி தான் தினமும் அவர்களினுடைய சந்தியாவதனத்தை தொடங்குவாங்க. அதனால் இந்த 24 நாமங்களும் மிகச்சிறப்பு பெற்றவை. இந்த 24 நாமங்களும் எப்படி வந்ததுன்னா, விஷ்ணுவினுடைய தன்னுடைய 4 கரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுமே வேறு வேறு கைகளில் மாறுபடும் போது அவருக்கு ஒவ்வொரு நாமம் இருக்கும். நம்ம எல்லாருமே நம்முடைய பள்ளி பருவத்தில் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் படிச்சிருப்போம். அதில் பெர்மிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரிசையுமே மாற்றி மாற்றி அமைச்சு நம்ம படிச்சிருப்போம். அதுபோல் பெருமாளினுடைய 4 கரங்களில் இருக்கக்கூடிய 4 ஆயுதங்களும் அவரினுடைய கரங்களில் மாற்றி மாற்றி அமைந்து இருக்கும் பொழுது அவருக்கு வெவ்வேறு நாமங்கள் இருக்குது. உதாரணத்திற்கு சில நொடிகளுக்கு முன்னாடி நான் குறிப்பிட்ட மாதிரி விஷ்ணுவினுடைய கீழ்நோக்கி இருக்கக்கூடிய வலது கரத்தில் கதை இருக்கும். கீழ்நோக்கி இருக்கக்கூடிய இடது கரத்தில் தாமரை இருக்கும். மேல் நோக்கி இருக்கக்கூடிய இடது கரத்தில் சங்கு இருக்கும். மேல் நோக்கி இருக்கக்கூடிய வலது கரத்தில் சக்கரம் இருக்கும். வலது கரத்தில் இருக்கக்கூடிய கதை இடம் மாறி இடது கையில் இருந்து, இடது கையில் இருக்கக்கூடிய தாமரை இடம் மாறி வலது கையில் இருந்ததுன்னா அதற்கு அவருக்கு ஒரு நாமம்.
இது போன்று அவருடைய 4 கரங்களில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஜெக்ட்ஸையும் மாற்றி மாற்றி இடம்பெயர்ந்து நம்ம வைத்து பார்த்தோம்னா விஷ்ணு பகவானுக்கு 24 உருவங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒவ்வொரு நாமம் இருக்குது. 24 நாமங்கள் முக்கியமான நாமங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம். அவரினுடைய அந்த 24 நாமங்களில் முதல் 16 நாமங்கள் கொண்ட உருவங்கள் தான் 5வது சதுரம் தொடங்கி 20வது சதுரம் வரைக்கும் இருக்குது. இந்த 16 நாமங்களுமே சீரீஸாக இருக்காது. சதுரம் எண் 5 வசுதேவா, சதுரம் எண் 6 சங்கர்சனா, சதுரம் எண் 7 பிரத்யும்னா, சதுரம் எண் 8 அனிருத்தா, சதுரம் எண் 9 கேசவா, சதுரம் எண் 10 நாராயணா, 11 மாதவா, 12 கோவிந்தா, 13 விஷ்ணு, 14 மதுசூதனா, 15 திருவிக்ரமா, 16 வாமனா, 17 ஸ்ரீதரா, 18 ரிஷிகேசா, 19 பத்மநாபா, 20 தாமோதரா. பங்காரு வாக்கிலினுடைய தங்க கதவுகளினுடைய முதல் 5 வரிசையில் அமைந்திருக்கக்கூடிய 20 சதுரங்களில் அமைந்திருக்கக்கூடிய உருவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 12 சதுரங்களில் என்ன இருக்குன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். கடைசி இருக்கக்கூடிய 3 வரிசைகளில் பெருமாளினுடைய தச அவதாரங்கள் அமைந்திருக்கு. சதுரம் எண் 21 மத்ஸ்ய அவதாரம், சதுரம் எண் 22 கூர்ம அவதாரம், 23 வராக அவதாரம், 24 நரசிம்ம அவதாரம், 25 வாமன அவதாரம், 26 பரசுராம அவதாரம், 27 ஸ்ரீராம அவதாரம், 28 பலராம அவதாரம், 29 கிருஷ்ண அவதாரம், 32 கல்கி அவதாரம். சதுரம் எண் 30 மற்றும் 31 2 பூக்கள் மட்டும்தான் அமைந்திருக்கும். இந்த கதவுகளில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமாளினுடைய திருநாமங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதவுகளில் மற்றும் ஒரு வினோதமான விஷயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்க தவறியவர்கள் மறுபடியும் வீடியோவை உற்று பாருங்க. இந்த கதவுல ஒரு இடத்துல மிகப்பெரிய துவாரம் இருந்திருக்கும், அதாவது ஓட்டை ஒன்று இருந்திருக்கும். 3 பெரிய தாழ்பால்கள் இருந்திருக்கும். அயன் ராட்ஸ் மாதிரி 3 பெரிய தாழ்பால்கள் சங்கிலியோடு இணைக்கப்பட்டு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய முதல் தாழ்பாலும் 3வது தாழ்பாலும் டிடிடியினுடைய அஃபீஷியல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க தினமும் சுப்ரபாத சேவாவில். 2வதாக இருக்கக்கூடிய தாழ்பாலினுடைய பூட்டை அர்ச்சகர் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்தந்த சாவி அவரவர்களிடத்தில் இருக்கும். மிகப்பெரிய துவாரம் ஒன்று இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதில் குஞ்சக்கோல் என்ற ஒரு சாவி மட்டும்தான் நுழையும். அது சாவி மாதிரி இருக்காது, கேள்விக்குறி போல் ஒரு பெரிய அயன் ராட் இருக்கும். கோவில் ஓப்பன் பண்ணக்கூடிய நேரத்துலையும் கோவில் மூடப்படக்கூடிய நேரத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கோவிலினுடைய அர்ச்சகர்கள் அதை அவங்களுடைய தோளில் சுமந்து வருவாங்க. அந்த குஞ்சக்கோலினுடைய ஃபோட்டோ கூட இந்த வீடியோனுடைய இறுதி போர்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அந்த துவாரத்தில் அந்த குஞ்சக்கோல் என்று சொல்லப்படக்கூடிய கேள்விக்குறி போல் இருக்கக்கூடிய அந்த கம்பியை அந்த துவாரத்தில் நுழைத்து திருப்புவாங்க. அப்போ தான் இந்த கதவு ஓப்பனே ஆகும். இந்த 3 தாழ்பால்கள் திறந்தால் கதவு ஓப்பன் ஆகாது. இந்த குஞ்சக்கோல் என்ற சாவியை நுழைத்து நாம் கதவை திறந்தாதான் இந்த 2 கதவுகளுமே திறக்கும். குஞ்சக்கோல் வைத்து கதவு திறக்கக்கூடியதை நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த துவாரத்தில் இந்த குஞ்சக்கோலை எப்படி நுழைக்கணும், எந்த பகுதியில் திருப்பணும் என்பது எல்லாமே குறிப்பிட்ட சில அர்ச்சகர்களுக்கும் தலைமை அர்ச்சகருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டெக்னிக் வேறு யாருக்குமே தெரியாது. இவர்கள் இல்லைன்னா இந்த கதவை நம்மளால் திறக்கவே முடியாது. தலைமை அர்ச்சகருக்கும் மற்றும் சில முக்கியமான அர்ச்சகர்களுக்கும் தெரிந்த ஒரு ரகசியம் இதுன்னே நம்ம சொல்லலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.